அந்த ஒன்றின் இடத்து இலக்கம் பூஜ்ஜியமானு பார்க்கணும். ஒன்றின் இடத்து இலக்கம் பூஜ்ஜியமானு கண்டுபிடிச்சோம்னா அப்ப அந்த எண்ணை எங்களுக்கு 10ஆல வகுக்கலாம். இறுதியாக நாங்க பார்த்தது எங்களுக்கு தரப்படுகின்ற எண்ணை 9ஆல வகுக்க இயலுமா அப்படிங்கிறது. அப்போ 9ஆல வகுக்கும் பொழுது அதோட இலக்க சுட்டி 9ஆக அமைய வேண்டும். அப்படி அமையுமாயிருந்தா அந்த எண்ணை எங்களுக்கு 9ஆல இலகுவாக வகுக்கலாம். சரிதானே மகன்? சரிதானே மகள்? ஓகே சார். சார், அதுக்கடுத்து நாங்க பார்த்தது 3ஆல வகுக்க இயலுமா அப்படின்னு சொல்லி. அப்ப 3ஆல வகுக்கணுமா இருந்தா இலக்க சுட்டி 3இன் மடங்காக காணப்பட வேண்டும். எங்களுக்கு தரப்படுகின்ற எண்ணின் இலக்க சுட்டி 3, 6, 9 அப்படி வருமா இருந்தா அந்த எண் நிச்சயமாக 3ஆல வகுப்படும். அந்த எண் நிச்சயமாக எத்தனையால வகுப்படும்? 3ஆல வகுப்படும். அப்ப எங்களுக்கு தரப்படுகின்ற எண்ணின் இலக்க சுட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுல உள்ள அந்த எல்லா எண்களையும் நாங்க என்ன செய்யணும்? கூட்டணும். கூட்டி 1லிருந்து 9க்குள்ள ஒரு தனி இலக்கமாக நாங்க என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அப்படி ஒரு தனி இலக்கமாக நாங்க கொண்டு வந்தோம்னா அப்ப அதுல 3, 6, 9 வருமா இருந்தா அந்த எண் நிச்சயமாக 3ஆல வகுபடும் அப்படிங்கிறத எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சரியா சார்? இந்த அவ்வளவு விஷயங்கள் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. அதுக்கப்புறம் நாங்க பார்த்தோம் ஒரு எண்ணை 6ஆல எப்படி வகுக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. கடைசியா பார்த்தது அதுதான். ஒரு எண்ணோண்ட 6ஆல எவ்வாறு வகுக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அப்ப 6ஆல வகுக்கணுமா இருந்தா எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற எண் 2ஆலையும் வகுபட வேண்டும், 3ஆலையும் வகுபட வேண்டும். எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற எண் 2ஆலை வகுபட வேண்டும் கட்டாயம், 3ஆலையும் வகுபட வேண்டும் கட்டாயம். அப்படி 2ஆலையும் 3ஆலையும் வகுபடுமா இருந்தா அப்ப 3, 6 நிச்சயமாக அந்த எண் 6ஆலையும் வகுபடும். ஓகேவா? சரியா மகள்? சரியா மகன்? இவ்வளவு விஷயங்கள் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது. அப்ப இதுல என்ன ஒரே ஒரு தலைப்பு இருக்குது. அந்த தலைப்பை நாங்க பார்த்துட்டோம்னு சொன்னா இந்த காரணிகளும் மடங்குகளும் உண்டு அப்படிங்கிற பாடத்தை நாங்க என்ன செய்யலாம்? எங்களுக்கு முடிக்கலாம். அப்ப தலைப்பு போடுங்க. என்னொன்றோ 4ஆல் வகுபடுமா என பரீட்சித்தல். என்னொன்றோ 4ஆல் வகுபடுமா என பரீட்சித்தல். சரியா மகன்? சரியா மகள்? போடுங்க. இன்னொன்று 4ஆல் வகுபடுமா என பரீட்சித்தல். சரியா? போட்டீங்களா? தலைப்பு போடுறதுக்கு என்ன மகன் டைம் தரது? தலைப்பு போடுறதுக்கு என்னத்துக்கு டைம் தர? தலைப்பு தான் இருக்குது. என்னொன்று 4ஆல் வகுபடுமா என பரீட்சித்தல். இவ்வளவுதான். ஓகே சார், போட்டாச்சு. ஓகே சார், போட்டாச்சு. சரி. இப்ப இதுக்கு நாங்க இந்த செயற்பாடு ஒன்று தந்து இருக்குது. ஆல்ரெடி இந்த மாதிரி செயற்பாடுகள் தான் நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப ஈஸியா பார்க்கலாம். எங்களுக்கு இங்க கொஞ்சம் எண்கள் தரப்பட்டிருக்குது. அப்ப முதலாவது எண் 36, ரெண்டாவது எண் 259, மூன்றாவது எண் 244, நாலாவது எண் 600, ஐந்தாவது எண் 1272, ஆறாவது எண் 4828. சரியா மகள்? சரியா மயன்?
ஓகே சார். சார் இப்ப இதுல முதலாவது இந்த 4ஆல வகுக்கிறதுக்கு தனியா கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற எண்ணுல ஒன்றின் இடத்து இலக்கத்தை நாங்க பார்க்கணும். எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற எண்ணுல ஒன்றின் இடத்து இலக்கத்தை பார்க்கணும். அப்ப இங்க ஒன்றின் இடத்து இலக்கம் 6. இந்த 6 4ஆல வகுக்க முடியும், வகுபடுகின்றதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இங்க இல்லை, இங்க வகுபடாது. அப்ப இங்க இல்லை. இறுதி இரு இலக்கங்கள் 4ஆல் வகுபடுகின்றதா? 36 4ஆல பிரிக்கலாம். பிரிக்கலாம் தானே? ஓ சார். ஏன் 4ஆல் வகுபடுமா? அதுவும் பிரிக்க இயலும். 4 அவ்வெண்களின் காரணி ஆகுமா? ஆம். 36 இந்த காரணி 4. அப்ப அதுவும் வரும். முதலாவது மட்டும்தான் இங்க இல்ல, மற்ற மூன்றும் ஓகே. அவர் சொல்லியிருக்கிறது படி. ரெண்டாவதுல ஒன்றின் இடத்து இலக்கம் 9. அப்போ 9 4ஆல பிரிக்க இயலுமா? முடியாது சார். முடியாது. முடியாது. அடுத்து ரெண்டாவது விதிமுறைக்கு 59 4ஆல பிரிக்க முடியாது. ஏன்னா 59 ஒற்றை எண். அப்ப 59 4ஆல நிச்சயமா பிரிக்க முடியாது. ஆகவே 4ஆல் வகுபடாது, காரணியாகவும் அமையாது. சரியா? ஓகே சார். ஓகே சார். அடுத்து பாருங்க, ஒன்றின் இடத்து இலக்கம் இங்க 4. அப்ப ஒன்றின் ஓகே இடத்து சார். இங்க 4ன்னு சொன்னா அப்ப கட்டாயம் பிரிக்க முடியும். 44. அப்ப இங்கேயும் பிரிக்க முடியும். ஆகவே 244ஐயும் பிரிக்கலாம். ஆகவே காரணியாகவும் அமையும். சரியா? ஓகே சார். ஓகே சார். அப்ப அது தந்திருக்கின்ற படிதான் நாங்க அதை பிரிச்சு தான் இங்க போடுது, சும்மா போட இல்லை. அப்ப அதனால நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சாதாரணமா 24 2ல 4 இல்ல, 24ல 6 தடவை, 1ல 1 தடவை. 61 4ஆல பெருக்கி பாருங்க. 61 4ஆல பெருக்குனீங்கன்னா 244 வரும். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். சரி சார். எஸ். அடுத்து பாருங்க 600. அப்ப 600ல இறுதி இலக்கம் 0 இருக்குது. ஒன்றின் இடத்து இலக்கம் 0. அப்ப ஒன்றின் இடத்து இலக்கம் 0. அப்ப 4ஆல இங்க பிரிக்க முடியாது. இரு 2 இலக்கங்களும் 0. அப்ப இங்க பிரிக்க முடியாது. ஆனா 600 4ஆல பிரிக்கலாம். 600 காரணி ஆகுமா? ஆம், காரணி ஆகும். 600 4ஆல பிரிச்சிங்கன்னா 150 தடவைகள். எத்தனை தடவைகள்? 150 தடவை. 150 தடவைகள். சரிதானே? சார் அடுத்து பாருங்க, 1272. அப்ப ஒன்றின் இடத்து இலக்கம் 2. அப்ப இங்க பிரிக்க முடியாது. ஆனா 72 பிரிக்கலாம். 1272ஐயும் எங்களுக்கு பிரிக்க முடியும், காரணியாகவும் அமையும். அடுத்தது ஒன்றின் இடத்து இலக்கம் 8. அப்ப இங்கேயும் ஓகே, இங்கேயும் ஓகே, இங்கேயும் ஓகே, இங்கேயும் ஓகே. அப்ப இந்த 2 சந்தர்ப்ப மைக்ல யாரு மைக்ல வேற சவுண்ட் வருது. 2 இடத்துல மட்டும்தான் எல்லாமே சரி வந்திருக்குது. 2 இடத்துல மட்டும்தான் எல்லாமே சரியா வந்திருக்குது. ஓகேவா? ஓகே சார். சரி, குயிக்கா அட்டவணை அடிக்க பார்ப்போம். குயிக்கா அட்டவணை கொஞ்சம் அடிக்க பார்ப்போம். Finish, sir.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மற்றவங்க அடிச்சிடட்டும். Finish, sir. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ. சரி, அப்ப கீழே கொஞ்சம் கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதை கொஞ்சம் பார்ப்போம். 4ஆல் வகுபடும் எல்லா எண்களிலும் எழுதினதும் ஒன்றினிடத்து இலக்கங்கள் 4ஆல் வகுபடுகின்றதா? அப்ப என்ன 4ஆல பிரிக்க இயலும், ஆனா ஒன்றினிடத்து இலக்கம் பிரிபடுகின்றதா? இல்லை. இல்லை தானே? Yes, sir. இல்லை. 4ஆல் வகுபடும் எல்லா எண்களினதும் கடைசி இரு இலக்கங்களும் 4ஆல் மீதியின்றி வகுபடுகின்றனவா? Oh, sir. 4ஆல் Yes, sir. வகுபடும் எண்கள் இறுதி 2 இலக்கங்களும் 4ஆல் வகுபடுகின்றதான்னு கேட்டிருக்காரு. அப்ப 600க்கு இல்ல தானே மகள்? 600க்கு இல்லையே. 600க்கு இல்ல தானே? இல்லை, sir. அப்ப இங்கனைக்குள்ளேயும் இல்லை. இன்னொன்று 4ஆல் வகுபடுமா என பரீட்சிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பண்பு மேற்குறித்த பண்புகளில் எப்பண்பை என எழுதுக. அப்ப இந்த மூன்று பண்புகள்ல எந்த பண்பை நாங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. எந்த 2 பண்பை பயன்படும், அதாவது இறுதி 2 இலக்கங்களும் 4ஆல வகுபட வேண்டும், அந்த எண்ணையும் 4ஆல வகுக்கணும். ஒன்றினிடத்து இலக்கம் 4ஆல வகுபடணும்னு இருக்க தேவையில்லை. அப்ப முதலாவது விதி எங்களுக்கு தேவையில்லை. இந்த முதலாவது விதி இருக்குதானே, இது எங்களுக்கு நோ நீட். ஆனா மற்றது ரெண்டையும் கட்டாயம் இங்க என்ன செய்யணும், பூர்த்தி செய்ய வேண்டும். நான் முதல்ல சொன்னேன் மைக் ஆன் பண்ணா மைக் உடனே ஓப்பன் இருங்கன்னு சொல்லி. அப்ப அங்க வீட்டுல கதைக்கிறவங்கள நாங்க இங்க கேட்டுக்கொண்டிருக்கலாது, அது எங்களுக்கு சிக்கல். அப்ப அதனால உங்க எல்லாத்துக்கும் இந்த மைக் ஆன் பண்ணி ஓப்பன்றதுக்கு தெரியும். ஸோ தயவு செய்து மைக்கை ஆன் பண்ணி வச்சு கொண்டு இருக்காங்க. வீட்டில் அம்மா காய்க்கிறது, அப்பா காய்க்கிறது, அக்கா அண்ணா தம்பி தங்கச்சி எல்லாம் காய்க்கிறது, நாங்கள் இங்கே செய்யும் எடுக்கணும். அப்போ அது சிக்கல் தானே மயன். அதனால அதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சரி, இப்போ கிளியரா? இப்போ ஓகே சார். கிளியர் சார். நோட் பண்ணி அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இன்னொன்று 4ஆல வகுபடுறதுக்கு எங்களுக்கு இங்க 3 விதிமுறைகள் தந்திருக்காரு. தரப்பட்ட எண்ணின்ற ஒன்றினிடத்து இலக்கம் 4ஆல வகுபடுதா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காரு. எங்களுக்கு தந்திருக்கிறதுல 3 விதிகள் இருக்குது. அப்ப அந்த 3 விதிகள்ல முதலாவது ஒன்றினிடம் 4ஆல வகுபடுமா? ரெண்டாவது இறுதி 2 இலக்கங்களும் 4ஆல வகுபடுமா? அடுத்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற எண் 4ஆல வகுபடுமா? இப்படின்னு சொல்லி இந்த 3 விதிமுறைகள் இங்க தந்திருக்காங்க. இந்த 3 விதிமுறைகள்ல முதலாவது விதிமுறை இல்லாம மற்ற 2 விதிமுறையையும் நாங்க கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரியா? இப்ப இந்த கீழே 1 2 3 எழுதியாச்சா? கீழே 1 2 3 கேள்வினா எழுதியாச்சா? எழுதியாச்சு சார். எழுதியாச்சு சார். இன்னும் டைம் வேணுமா யாருக்காவது? சொல்லுங்க சார். அப்ப இங்க எங்களுக்கு தந்திருக்கிற விதிமுறை இந்த பாருங்க, 2 அல்லது அதிலும் கூடிய இலக்கங்களை உடைய எண்ணொன்றின். அப்ப ஓர் இலக்க எண்கள் இல்ல, ஈரிலக்க எண்கள், மூவிலக்க எண்கள், அதுக்கு மேல எந்த இலக்க எண்களும். ஓர் இலக்க எண்களுக்கு இந்த விதிமுறை வராது. ஈரிலக்க எண்கள், மூவிலக்க எண்கள், நாவிலக்க எண்கள், ஐவிலக்க எண்கள், அப்படியாப்பட்ட எண்களுக்கு மட்டும் இந்த விதிமுறையை பயன்படுத்தலாம். கடைசி 2 இலக்கங்களும் தான் நான் முதல்ல சொன்னேன்.
கடைசி 2 இலக்கங்களும் 4ஆல வகுபடுமா இருந்தா அவ்வெண் நிச்சயமாக 4ஆல வகுபடும். சரியா மகள்? அப்ப கடைசி 2 இலக்கங்கள் தான் இங்க முக்கியம். இறுதி 2 இலக்கங்களும் கட்டாய ஒன்றினிடம் 10 ஒன்றினிடம் 10 அந்த 2 இலக்கங்களும் 4ஆல வகுபடுமா இருந்தா அந்த எண்ணும் நிச்சயமாக எத்தனால வகுபடும்? 4ஆல வகுப்படும். 4ஆல வகுபடும். சரியா? ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். குயிக்கா நோட் பண்ணுங்க பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார் நான் 7:45 அப்ப போல பள்ளி கொஞ்சம் போகணும், அதனால 7:45 போல லீவ் ஆனதே கவலையா சார்? பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ வந்து உங்களோட இதுல இந்த யூடியூப்ல போடுவார், சக்சஸ் ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லி. அப்ப அதுல ஓகே போயிட்டு சார். நீங்க பார்த்து கொள்ளலாம். சரியா? ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் சக்சஸ் ஆன்லைன் கிளாஸ் அடிச்சும்போது வரலையே. சக்சஸ் ஆன்லைன் ஸ்கூல் அடிச்சு பார்க்கணும். ஓ, சக்சஸ் ஆன்லைன் ஸ்கூல் பூத்தா? சக்சஸ் ஆன்லைன் ஸ்கூல் நான் அன்னைக்கு அடிச்சு காமிச்சேன் யூடியூப்ல. இந்த பாருங்க, இப்பயும் காமிக்கிறேன் யூடியூப்ல. இப்பயும் நான் உங்களுக்கு யூடியூப்ல அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இதா இருக்குது. இதா பாருங்க, விளங்குதா? இதா இருக்குது. விலகுது சார். சரி, சக்சஸ் ஆன்லைன். இதா பாருங்க, லோகோ இருக்குது. இதா சக்சஸ் நீல கலர்ல ஒன்று இருக்கு. நீல கலர்ல இந்த இருக்குது உங்களோட லோகோ. தான் எங்களோட லோகோ. சரியா? இந்த லோகோ இப்படி கிளிக் பண்ணோம்னா இந்த உள்ளுக்கு இப்படி காமிப்பாரு. இதா பாருங்க, இதா இருக்கா? ஓ சார். எஸ் சார். இப்ப 199 வீடியோஸ் போட்டிருக்குது. சரியா? 199 வீடியோஸ் போட்டிருக்குது. அப்ப அதுல முதல்ல கிரேட் 6ஆ, கிரேட் 7ஆ, கிரேட் 10 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்ப நிறைய வீடியோஸ் போட்டிருக்குது. அந்த பார்த்துக்கிட்டு இப்ப நீங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா வீடியோஸ் போட்டதுக்கு உடனே வரும். சரியா? அப்ப அங்க வந்து உங்களோட தேவையான வீடியோஸ் கிரேட் 8 இருந்துச்சு, 7 இருந்துச்சுன்னு சொன்னா உடனே நீங்க பார்க்கலாம். சரியா? 7 இருந்தா உடனே உங்களுக்கு பார்க்க இயலும். லாஸ்டா போட்டிருக்காரு 3ஆம் மாசம் 4ஆம் தேதி போட்டிருக்காரு. சரியா? 4ஆம் தேதி நேத்து போட்டிருக்குது. சரியா? அப்ப அதுகள்லாம் நீங்க பார்க்க முடியும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சார், அப்ப அதுகளை கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா சார், இந்த பாடத்துல நாங்க முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். விளங்குதா? முக்கியமான கட்டத்துக்கு வந்தாச்சு. கேக்குதா? சரி. சரி. அப்ப இதுகெல்லாம் நீங்க பார்க்கலாம். நல்ல வீடியோலாம் நல்ல கிளியரா தான் இருக்குது. சரியா? அப்ப நீங்க அதுகளை கொஞ்சம் நல்லா பாருங்க போயிட்டு. சரியா? பார்த்து பிரயோசனமா பயன்படுத்தி கொள்ளுங்க. ஓகே தானே? ஓகே சார், அப்ப இந்த இந்த பாடத்துல 9ஆல வகுக்கிறது பார்த்துட்டோம், 6ஆல வகுக்கிறது பார்த்துட்டோம், 3ஆல வகுக்கிறது பார்த்துட்டோம், 4ஆல வகுக்கிறது பார்த்துட்டோம். 9ஆல வகுக்கணுமா இருந்தா இலக்க சுட்டி 9 வரணும். 9ஆல வகுக்கணுமா இருந்தா இலக்க சுட்டி எத்தனை வரணும்? 9 வரணும். 9 வர வேண்டும். 3ஆல வகுக்கணுமா இருந்தா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 3ஆல வகுக்கணுமா இருந்தா அதன் இலக்க சுற்றி 3இன் மடங்குகளாக இருக்கணும். இலக்க சுற்றி என்ன வரணும்? 3இன் மடங்கா இருக்கணும். 3இன் மடங்குகளாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல இன்னொன்னு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 6ஆல வகுக்கணுமா இருந்தா தரப்படுகின்ற எண் 2ஆல வகுபட வேண்டும், தரப்படுகின்ற எண் 3ஆலும் வகுபட வேண்டும். அப்படி 2 எண்களாலே வகுப்பட்டாதான் அதை எங்களுக்கு என்ன செய்யலாம்? 6ஆல வகுக்கலாம். அதே மாதிரிக்கு 4ஆல வகுக்கணுமா இருந்தா எங்களுக்கு தரப்படுகின்ற எண்
அந்த இறுதி 2 இலக்கங்களும் கட்டாயம் 4ஆல வகுப்படும். இறுதி 2 இலக்கங்களும் கட்டாயம் எத்தனையால வகுப்படும்? 4ஆல வகுப்படும். சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். சார் அப்ப இது எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர் சார். சார் சொல்லுங்க. யாரோ எக்ஸிஸ்ட் கேட்டீங்க, சொல்லுங்க. சரி, ஓகே. அப்ப இப்ப விஷயத்துக்கு போவோம். சரியா மகள்? சரியா மகன்? சரி சார் அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. சரியா, இந்த இவ்வளவு விஷயங்கள் இப்ப நாங்க பார்த்தாச்சு. சரியா, இந்த இவ்வளவு விஷயங்கள் நாங்க பார்த்தாச்சு. சரி, இப்ப இந்த பயிற்சியை கொஞ்சம் பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள எண்களில் 6ஆல் மீதியின்றி வகுபடும் எண்களை எழுதுக. 4ஆல் மீதியின்றி வகுபடும் எண்களை எழுதுக. ஓகேவா? ஓகே சார். சார் இப்ப நல்லா போர்டை கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப 1வது கேள்வி, 1வது எங்களுக்கு தந்திருக்கிறாரு 162. அப்ப 162 6ஆல வகுபடுமான்னு பாக்குறதுக்கு முதல்ல இலக்க சுட்டிய பார்க்கணும். அப்படித்தானே? அப்ப இலக்க சுட்டிய பாத்தீங்கன்னா 6 1 7, 7ஓட 2 கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 9. அப்ப இது ஆ, வகுப்படும். 1 6, அப்ப இது வகுப்படும். அப்ப 9 வருது. 9 வந்தா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 6ஆல வகுபடணுமா இருந்தா, 6ஆல வகுபடணுமா இருந்தா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. 6ஆல வகுபடணுமா இருந்தா என்ன நியதி அங்க நாங்க பார்த்தோம்? 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படும். 2ஆலை வகுபடணும், 3ஆலை வகுபடணும். அப்ப இந்த எண் சரியா, இந்த எண்ணுல இறுதியாக 2 இருக்குது. இந்த எண் இறுதியாக 2 இருக்குது. அப்ப இந்த 162க்கு இங்க இலக்க சுட்டி வந்து 9, இறுதியாக 2 இருக்குது. ஆகவே இந்த எண் 2ஆலையும் வகுபடுவாரு, 3ஆலையும் வகுபடுவாரு. ஓகேவா? ஓகே. ஏன் 2ஆல வகுபடும்னு சொல்லி போட்டேன்னா இறுதி இலக்கம் 2, அப்ப இரட்டை எண் 2ஆல வகுபடும். 3ஆல ஏன் வகுபடும்னு சொல்லி போட்டேன்னா இலக்க சுட்டி வந்து எத்தனை? 3 மடங்கு 9. 3 மடங்கு 9. ஆகவே 2ஆலையும் வகுபடுவாரு, 3ஆலையும் வகுபடுவாரு. ஆகவே இந்த எண் நிச்சயமாக 162 6ஆலையும் என்ன செய்யும்? சொல்லுங்க. 6ஆல் வகுபடும். ஓகேவா? இப்ப எப்படி கண்டுபிடிச்சேன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு விளங்கிச்சா? அப்ப 6ஆல வகுக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நியதிகள் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இலக்க சுட்டி 3இன் மடங்காக அமைய வேண்டும். இறுதி இலக்கம் எத்தனையா இருக்கணும்? இறுதி இலக்கம் எத்தனையா இருக்கணும்? சொல்லுங்க. இப்ப 162ல இறுதி இலக்கம் எத்தனை? 2. அப்ப இறுதி இலக்கம் கட்டாயம் இரட்டை எண்ணா இருக்கணும். இறுதி இலக்கம் கட்டாயம் எத்தனையா இருக்கணும்? இரட்டை எண்ணா இருக்கணும். அப்ப 87 வகுபடுமா? 87 வகுபடாது. அதே மாதிரி 2123 வகுபடுமா? 2541 வகுபடுமா? வகுபடாது. அப்ப இந்த 3 எண்களை நான் உடனே வெட்டிட்டேன். இந்த 3 எண்களை நான் உடனே வெட்டிட்டேன். அதனால அந்த எண்களை பத்தி நாங்க கவலைப்பட தேவையில்லை. மற்ற எல்லா எண்களுக்கும் இந்த விதிமுறையை கட்டாயம் நாங்க போட்டு பார்ப்போம். இந்த 2 விதிமுறையையும் போடணும். இந்த 2 விதிமுறையையும் கட்டாயம் நாங்க என்ன செய்யணும்? போடணும். அப்ப குயிக்கா இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. அது 1வது கேள்வி. சரியா? இப்ப 2வது கேள்வி.
ரெண்டாவது நம்பர் நான் போடுறேன் அத இதுல ரெண்டாவது நம்பர் 1வது நம்பர் 162 போட்டேன். ரெண்டாவது போடுறேன் 912. அப்போ 9 1 2 அவ்வளத்தையும் கூட்டுனீங்கன்னா இலக்க சுட்டி 3 வரும். அப்படித்தானே? ஓ சார். எஸ் சார். இலக்க சுட்டி 3. அப்ப இலக்க சுட்டி 3 வாரனால இந்த 912 நிச்சயமா 2ஆலையும் வகுபடும், நிச்சயமாக 3ஆலையும் என்ன செய்யும்? வகுப்படும். வகுபடும். வகுப்படும். ஏன் 2ஆல வகுபடும், ஏன் 3ஆல வகுபடும் சொல்லேலும்? ஏன் 2ஆல வகுபடும், ஏன் 3ஆல வகுபடும்? இறுதி இலக்கம் ரெண்டு ரெண்டு என்ற இரட்டை எண்ணா இருக்கு. மற்றது 3 வந்து அந்த எல்லாத்தையும் கூட்டி இலக்க சுட்டி 3 வந்தது 3இன் மடங்குகள்ல உண்டா இருக்கு. ஓ, இந்த 2 நியதிகள் தான். மத்தவங்களுக்கு கேட்டுச்சா அந்த மகன் சொன்னது? 912ல இறுதி இலக்கம் 2. அப்ப அது ஒரு இரட்டை எண், அதனால 2ஆல வகுபடும். 912 இலக்க சுட்டிய கண்டேன். இலக்க சுட்டி எத்தனை வந்திருக்குது? இலக்க சுட்டி 3 வந்திருக்குது. அப்ப இலக்க சுட்டி 3இன் மடங்குனால அப்ப கட்டாயம் இந்த எண் 3ஆலையும் வகுபடும். அப்ப எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற எண் 2ஆலையும் வகுபடுது, 3ஆலையும் வகுபடுது. ஆகவே நிச்சயமாக 6ஆலும் என்ன செய்யும்? வகுப்படும். வகுபடும். வகுப்படும். இப்ப கிளியரா? கிளியர் சார். ஓகேவா? ஓகே ஓகே சார். சார். சரி, அது ரெண்டையும் குயிக்கா நோட் பண்ணிட்டு, சரியா, அது ரெண்டையும் குயிக்கா நோட் பண்ணிட்டு, அப்ப இங்க கீழே இருக்குது 966, 2118, 2472, 3024, 3308, 3332, 4800. டக்குன்னு போடுங்க பாப்போம். 6ஆல வகுபடுறதை மட்டும் குயிக்கா செய்யுங்க. 6ஆல வகுபடுறதை மட்டும் குயிக்கா செய்யுங்க. வேகமா செய்யணும். இலக்க சுட்டிய காணணும். இப்ப இங்க தந்திருக்கிறது எல்லா எண்களுமே 2ஆல வகுபடும். நான் இந்த சரி போட்டிருக்கேன் தானே? இந்த எண்கள் எல்லாமே எத்தனையால வகுபடும்? 6ஆல. 2ஆல வகுபடும். ஏன் 2ஆல வகுபடும்? அதண்ட இறுதி இலக்கத்தை பாத்தீங்கன்னா இரட்டை எண். இரட்டை எண். அதண்ட இறுதி இலக்கம் இரட்டை எண். அப்ப நீங்க இலக்க சுட்டிய மட்டும் கண்டா போதும். என்னதை கண்டா மட்டும் போதும்? இலக்க இலக்க சுட்டி. அப்ப அந்த இலக்க சுற்றி 3இன் மடங்கா இருக்குமா இருந்தா நிச்சயமாக இந்த எண் 2ஆலையும் வகுபடும், 3ஆலையும் வகுபடும். ஆகவே சரியா, 2ஆலையும் வகுபடும், 3ஆலையும் வகுபடும். ஆகவே எங்களுக்கு இங்க பிரிக்கலாம். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி. அப்ப கிளியர் தானே? இப்ப இந்த நான் விளங்கப்படுத்தின இந்த 2 கேள்வியில யாருக்காவது பிரச்சனை இருக்கா? No, sir. சார், அப்ப குயிக்கா செய்யுங்க பாப்போம். நீங்க இலக்க சுட்டியை மட்டும் கண்டா போதுமானது. இலக்க சுற்றி 3இன் மடங்கா இருக்குமா இருந்தா நிச்சயமாக இந்த எண் வகுபடும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். சரியா மகன்? சரியா மகள்? எழுதிட்டேன் சார். இலக்க சுட்டி கண்டுபிடிச்சு. இலக்க சுட்டி எல்லாத்துக்கும் கண்டுட்டீங்களா? ஓ Sir, சார். சொட்டு டைம் ஒரு 1 minute. ஓகே 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 ஓகே, நான் டைம் தரேன். விளங்காம இருந்தா கேளுங்க.
சார் எல்லாத்துலயும் இலக்க சுட்டியா சார் எழுதணும்? இப்ப இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்தா இப்ப உங்களுக்குன்னா விலங்கல மகள். இங்க முதலாவது கேள்வி பாருங்க. முதலாவது கேள்வி 6ஆல் மீதியின்றி வகுபடும் எண்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நேரடியா 6ஆல் வகுபடும் எண்களை எங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா? நேரடியா கண்டுபிடிக்க இயலுமா? முடியாது தானே? சொல்லுங்க. நேரடியா 6ஆல கண்டுபிடிக்க வகுபடுங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? எஸ் சார் முடியும் சார். நேரடியா நேரடியா கண்டுபிடிக்க முடியாது. நேரடியா எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த எண்ணுக்கு இந்த இறுதி இலக்கம் 2ஆன்னு பார்க்கணும். அந்த எண்ணின் புத்தா நான் சொல்றேன் கேளுங்க புத்தா. அந்த எண்ணின் இறுதி இலக்கம் ஒரு இரட்டை எண்ணானு இருக்குமா இருந்தா நிச்சயமா அந்த எண் 2ஆல வகுபடும். நிச்சயமா அந்த எண் எத்தனையால வகுபடும்? 2ஆல வகுபடும். அதே நேரத்துல அந்த எண்ணின் இலக்க சுட்டி 3இன் மடங்கா இருந்தா அந்த எண் நிச்சயமாக எத்தனையால வகுபடும்? 3ஆல வகுபடும். 3ஆல வகுப்படும். 6ஆல வகுபடுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எண் எத்தனை விதிமுறைகளை பூர்த்தி செய்யணும்? 2 விதிமுறைகள். 2 விதிமுறைகள். 2 விதிமுறைகளை பூர்த்தி செய்யணும். அதாவது 2ஆலையும் வகுபடணும், 3ஆலையும் வகுபடணும். அப்படி இருந்தா தான் அது நிச்சயமா 6ஆல வகுபடும். வேற எந்த முறையிலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நான் ஒரு விதிமுறையை இங்க சரின்னு சொல்லி போட்டேன். முதலாவது விதிமுறை இங்க ஓகே, 2ஆல வகுபடும். அப்படித்தானே? சார் 2வது விதிமுறை செஞ்சாச்சு. 2வது விதிமுறைக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? 2வது விதிமுறைக்கு என்னத்தை கண்டுபிடிக்கணும்? இலக்க சுட்டி இலக்க சுட்டிய. அப்ப இங்க இந்த சரி போட்டிருக்க எல்லா எண்ணின்றையும் இலக்க சுட்டியை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த எண் 2ஆலையும் வகுபடும், 6ஆலையும் வகுபடும் அப்படிங்கறத ஈஸியா சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்ப விஷயத்துக்கு போவான். கொடுத்த டைம் எல்லாத்துக்கும் காணும். சரி, இப்ப நான் நேரடியா விஷயத்துக்கு வாரேன். சரி, அப்ப அதுல 162 செய்தாச்சு, 912 செய்தாச்சு. அப்ப அதுல அடுத்து 3வது இலக்கம் 966. அப்ப 9 சக 6 சக 6 இவ்வளத்தையும் கூட்டுனீங்கன்னா 9ஐயும் 6ஐயும் கூட்டுனீங்கன்னா 15, 15ஓட 6 கூட்டுனீங்கன்னா 21. அப்ப 21ன்னு சொன்னா இங்க 3. ஆகவே 966 2ஆலையும் வகுபடும், 3ஆலையும் வகுபடும். ஓகேவா? ஓகே. ஓகே சார். 2ஆலையும் வகுபடும், 3ஆலையும் வகுபடுமா இருந்தா அப்ப 6ஆல் என்ன செய்வாரு? வகுப்படுவாரு. வகுபடும். இப்ப கிளியரா? கிளியர் சார். சரியா. அடுத்து பாருங்க, அடுத்த எண் 2118. இப்ப இலக்க சுட்டி 2 சக 1 சக 1 சக 8 அவ்வளத்தையும் கூட்டுனீங்கன்னா 2 1 3, 3 1 4. அப்ப 8 4 12. அப்ப இலக்க சுட்டி 3. அப்ப இந்த எண்ணுக்கு இலக்க சுட்டி 3 வாரனால சரியா 2118 2ஆலையும் வகுபடுவாரு, 3ஆலையும் வகுபடுவாரு. சரியா? சரி சார். அப்ப 2ஆலையும் வகுபடும், 3ஆலையும் வகுபடுமா இருந்தா 6ஆல் வகுபடுமா வகுபடாதா? வகுபடும் சார். 6ஆல் வகுபடும். இப்ப கிளியரா? இப்ப இன்னும் புரியாம இருக்கீங்களா யாராச்சும்? நோ சார், கிளியர். சரி, அப்ப ஓகே தானே? ஓகே. சரி, அடுத்த நம்பர் பாருங்க 2472. 2472
ஸோ 2 சக 4 சக 7 சக 2 2ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 2ஐயும் 4ஐயும் கூட்டினீங்கன்னா 6 6ஓட 7 கூட்டினீங்கன்னா 13 13ஓட 2 கூட்டினீங்கன்னா 15 அப்ப 5 ஒன்றும் 6 இலக்க சுட்டி அப்ப இங்க 3இன் மடங்குனால 2472 2ஆலையும் வகுபடும் 3ஆலையும் வகுபடும். ஓகே, ஓகே சார். ஆகவே ஆகவே அது 6ஆலே 6ஆல் வகுபடும். இப்ப ஓகேவா? இப்ப கிளியரா எல்லாருக்கும்? கிளியர் சார். எஸ் சார். சார் சார் அடுத்த எண் 3024 நிச்சயமாக 6ஆல் வகுபடும். ஓகேவா? ஓகே சார். போட்டுறீங்களா? 3024 நிச்சயமாக 6ஆல வகுபடும். ஏண்டா அதண்ட இலக்க சுட்டி 9 வருது. அதண்ட இலக்க சுட்டி எத்தனை வருது? 9 வருது சார். 9 வருது. அப்ப அது நிச்சயமாக 6ஆல வகுபடும். அடுத்து 3308 2ஆல மட்டும்தான் வகுபடுது. 2ஆல மட்டும்தான் வகுபடுது. அங்க 3ஆல வகுக்க முடியாது. அதனால அந்த எண் 6ஆலையும் வகுபடாது. சரியா? சரி சார். போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன் சார். சரியா? அடுத்து 332 2ஆல மட்டும்தான் வகுபடும். 3ஆல வகுபடாது. சரியா மகள்? சரி சார். அப்ப அதுவும் வராது. அடுத்து 4800 அது 2ஆலையும் வகுபடுது. அதே நேரத்துல 3ஆலையும் வகுபடுது. அப்ப அந்த எண் நிச்சயமாக வகுபடும். ஓகேவா? 6ஆலையும் வகுப்படும். ஓகே 6ஆலையும் சார். வகுபடும். அப்ப எங்களுக்கு தந்திருக்கிறதுல இது 1 912 2 966 3 2118 4 2472 5 3024 6 அடுத்தது 4800 இந்த 7 எண்கள் மட்டும்தான் 6ஆல வகுபடும். சரியா மகள்? சரியா மகன்? சரி சார். ஓகேவா? ஓகே சார். சரி, அப்ப எல்லாத்துக்கும் இப்ப புரிஞ்சதா? ஓகே சார். சரி, இவ்வளவு நேரம் நாங்க அதுல முதலாவது கேள்வியை தான் செய்துகிட்டு இருந்தோம். இவ்வளவு நேரம் அதுல நாங்க முதலாவது கேள்வியை தான் செய்து கொண்டு இருந்தோம். சரியா? இப்ப அதுல 2வது கேள்வி 4ஆல் மிகுதியின்றி வகுபடும் எண்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனையால் வகுபடும் எண்களை? 4. அப்ப 4ஆல் வகுபடுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இறுதி 2 இலக்கங்களையும் பார்க்கணும். இறுதி 2 இலக்கங்களையும் பார்க்க வேண்டும். அப்ப நான் அந்த இறுதி 2 இலக்கங்களுக்கு கீழே சிகப்பு கலர்ல ஒரு அண்டர்லைன் போடுவேன். இப்படி இறுதி 2 இலக்கங்களுக்கு கீழே இப்படி சிகப்பு கலர்ல ஒரு அண்டர்லைன். அப்ப அந்த அண்டர்லைனை பார்த்தீங்கன்னா அந்த எண்கள் 4ஆல வகுபடுமா இல்லையா அப்படிங்கிறத எங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். அந்த எண்கள் 4ஆல வகுபடுமா இல்லையா அப்படிங்கிறத எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப முதலாவது எண் 162 4ஆல வகுபடாது. சரியா? ஏண்டா இறுதியாக 62 தந்திருக்காங்க. இறுதியாக எத்தனை தந்திருக்காங்க? 62. 62 தந்திருக்கனால இது 4ஆல வகுபடாது. 2வதுல 87 அதுவும் வகுபடாது. 912 வகுபடும். 912 வகுபடும். 966 வகுபடாது.
அதே மாதிரிக்கே 2118 4ஆல வகுபடாது. 2123 4ஆல வகுபடாது. 2472 4ஆல வகுபடும். 2541 4ஆல வகுபடாது. 3024 வகுபடுமா வகுபடாதா? வகுபடும். வகுபடும். ஏன்னா இறுதியாக 24 இருக்குது. இறுதியாக எத்தனை இருக்குது? 24. அப்ப 24 இருக்கனால அது வகுபடும். சரியா? 3308 வகுபடும். ஏன்னா 0 வந்து 8 இருக்குது. 0 வந்து 8 இருக்கனால அப்ப அங்க 0 8 தானே. அப்ப அதனால அது 4ஆல பிரிக்கலாம். அது வகுபடும். அடுத்து 3332 வகுபடும். 4800 வகுபடும். ஓகேவா? ஓகே சார். சார் அப்ப நான் 4ஆல வகுபடுமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தின விதிமுறை இறுதி 2 இலக்கங்கள். எந்த 2 இலக்கங்கள்? இறுதி 2 இலக்கங்கள். இறுதி 2 இலக்கங்கள் 4ஆல வகுபடுமா இருந்தா நிச்சயமாக அந்த எண் 4ஆல வகுபடும். சரியா மகன்? சரியா மகள்? சரி. ஓகே தானே? ஓகே. ஓகே அந்த மைக்ல வேற யாரோ பேசுறது கேக்குது நமக்கு. அப்ப அதை கொஞ்சம் இல்லாமக்கி கொண்டா எங்களுக்கு நல்லா இருக்கும். சார் அப்ப இப்ப எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே சார் அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்படித்தான் நாங்க கண்டுபிடிக்கிறது. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சார் அப்ப அதோட அந்த பாடம் முடியுதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அதோட அந்த பாடம் முடியுது. சரியா? எனக்குல நல்ல கேள்வி இருக்குது. எல்லா கேள்வியும் எனக்கு செய்து கொண்டிருந்தா டைம் எடுக்கும். கீழே தரப்பட்டுள்ள எண்களை உரிய நிரலில் இடுக. ஓர் எண் 1 சரியா 3 இரு நிரல்களிலும் அடங்கலாம். இந்த எண் வந்து முதலாவது, 2வது, 3வது, 4வது எதுல வேணாலும் வரலாம். சரியா? கேட்டிருக்காரு 4ஐ காரணியாக கொண்ட எண்கள். அப்ப கீழே கீழே தான் நீங்க எண்களை போடணும். நீங்க கீழே தான் போடும். அப்ப இங்க தந்திருக்கிற எண் 4ஆல பிரிபடுமா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு இறுதி 2 இலக்கங்களை நீங்க பார்க்கணும். அப்படித்தானே மகள்? எஸ் சார். இறுதி 2 இலக்கங்களை பார்க்கணும். அப்ப இந்த எண் சரியா எல்லா நிரல்லையும் திரும்ப திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்ப ஒரு எண் வந்து 1ல அப்ப இங்க 348 வரும். வருமா வராதா? வரும் சார். வரும். 2வது கேட்டிருக்காரு உமது விடைக்கான காரணம் யாது? அப்ப இங்க போடுவீங்க இறுதி 2 இலக்கங்களும் 4ஆல வகுபடுது. இறுதி 2 இலக்கங்களும் எத்தனையால வகுபடுது? 4ஆல வகுபடும். 4ஆல வகுபடும். 6ஐ காரணியாக கொண்ட எண்கள். 6ஐ காரணியாக கொண்ட எண்கள். அப்ப 6ஐ காரணியாக கொண்டிருக்க எண் வேணுமா இருந்தா இங்க 2ஆலை வகுபடணும், 3ஆலை வகுபடணும். அப்படித்தானே? ஓ சார். அப்ப இந்த இலக்குல 348 வரும். 348 வரும். அப்ப இங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரியா? நான் 348 எடுத்திருக்கேன். 348 எடுத்ததுக்கான காரணம் இதண்ட இலக்க சுட்டி வந்து 4 3 7 8 7 15. அப்ப இலக்க சுட்டி வந்து 6 இலக்க சுட்டி. அப்ப இங்க இலக்க சுட்டி 6 வாரனால இது 2ஆலையும் வகுபடும். அதே நேரத்துல 3ஆலையும் வகுபடும். ஓகேவா? ஓகே சார். அதனாலதான் அது 6ஆல வகுபடுது. சார் அப்ப உமது அது 4 காரணிக உமது விடைக்கு காரணம் என்னண்டா? இறுதி 2 இலக்கம் இந்த இருக்குது. இறுதி 2 இலக்கம். இந்த இறுதி 2 இலக்கம் 4ஆல வகுபடுது. சரியா? நான் இங்க சோட்டா போட்டு விடுறேன். 48 வகுத்தல்
4. அதனால தான் இங்க விட. சரியா? நாற்பத்தி எட்டு 4ஆல வகுக்க இயலும் தானே? வகுக்க இயலுமா வகுக்க இயலாதா? வகுக்கேல சார். அப்பா சரி, அதனால தான் அன்னைக்குல போட்டேன். இது ஓகே தானே? ஓகே சார். சரி, அப்ப இதுல யாருக்கா இப்ப பிரச்சனை இருக்கா? இல்ல தானே? இல்ல சார். இல்ல சார். சரியா? சார். சரி. அப்ப இதோட இன்னைக்குல இந்த பாடம் முடிவுக்கு வருது. இன்னொன்னு இதுல நல்ல கேள்வி இருக்கு. 2வது கேள்வி இருக்குது. இந்த 3வது கேள்வி இருக்குது. இந்த கேள்வியை மட்டும் டக்குன்னு பார்த்துருவோம். 6, 2 வெற்றுக்கூடு என்னும் எண் 4ஆல் வகுப்படுவதோடு 6ஆலும் வகுப்படுதான். 4ஆல வகுபடணுமா இருந்தா இந்த லெக்கில் 1 3 வந்திருக்கணும். எத்தனை வந்திருக்கணும்? 3. அப்படி இல்லாட்டி இந்த லெக்கில் எத்தனை வந்திருக்கணும்? 1 வந்திருக்கணும். எத்தனை வந்திருக்கணும்? 1 வந்திருக்கணும். சரியா? அப்ப 1 வந்தாலும் 4ஆல வகுப்படும், 3 வந்தாலும் 4ஆல வகுப்படும். அப்படி இல்லாட்டி எத்தனை வந்திருக்கணும்? 9. இந்த 3 இலக்கங்கள் வந்தா நிச்சயமாக அந்த எண் எத்தனையால வகுப்படுவாரு? 4ஆல வகுப்படும். இப்ப இந்த 3 இலக்கங்கள்ல 6ஆல வகுப்படுறதுக்கு எந்த எண் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப இந்த 3 இலக்கங்கள்ல 6ஆல வகுப்படணுமா இருந்தா கட்டாயம் எங்களுக்கு இலக்க சுட்டி 3இன் மடங்காக இருக்கணும். அப்படித்தானே? அப்ப நாங்க 6236 சும்மா எடுப்போம் எலுமானமாக. எடுத்து இங்க கூட்டுனீங்கன்னா 6 + 2 + 3 + 6. இப்ப இவ்வளத்தையும் கூட்டுனா 6 2 8, 8 3 11, 12 6 17. அப்ப 17ன்னு சொன்னா 7 3 8 வருது. அப்ப அங்கனைக்குல 3 பொருத்தமானது இல்லை. ஓகேவா? ஓகே. அப்ப இந்த எண் வராது. அடுத்த அங்கனைக்குல 9 போட்டு பார்ப்போம். 6 2 9 6. அப்ப 6 + 2 + 9 + 6. இப்ப இவ்வளத்தையும் கூட்டுனீங்கன்னா 6ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 8, 8ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னா 17. 17ஓட 23. 23. அப்ப 23ன்னு சொன்னா இங்க நினைக்கலாம் 5 வருகின்றது. அப்ப இதுவும் பொருத்தம் இல்லை. ஓகேவா? ஓகே சார். அப்ப 6216. இதை கூட்டி பார்ப்போம். 6 + 2 + 1 + 6. சரியா? இது கட்டாயம் வரும். சரியா? இலக்க சுட்டி 6 வருது. இலக்க சுட்டி எத்தனை வருது? 6 வருது. ஆகவே அப்ப அந்த வெற்றுக்கூடுக்கு பொருத்தமான எண் எவ்வளவு? 1 தான் பொருத்தமானது. எப்படி விடையை கண்டுபிடிச்சேன்னு விளங்கிச்சா? எஸ் சார். சரி, டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க குயிக்கா. அடிச்சிட்டீங்களா? ஓ சார். சார். சரியா? சரி, அப்போ ஓகே தானே? ஓகே சார். சரி, அடிச்சிட்டீங்களா மகன்? அடிச்சிட்டீங்களா மகள்? சரியா? சரி, அப்ப சாரி
சரி, ஓகே. அப்ப இந்த கேள்வியை எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்னு இப்ப நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துக்கிட்டீங்க தானே எல்லாரும்? எஸ் சார். சரி. சரி, இப்ப தலைப்பு போடுங்க. காரணிகளும் மடங்குகளும் 2. காரணிகளும் மடங்குகளும் 2. சரியா? போட்டீங்களா? போட்டீங்களா? சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். சரி, அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த பாடம் வந்து அதோட தொடர்ச்சியாகத்தான் வரப்போகுது. சரியா? அப்ப காரணிகளும் மடங்குகளும் 2. சரிதானே? சரி, இப்ப நேரடியா விஷயத்துக்கு போவோம். சரி, போட்டுக்கொள்ளுங்க. முழு எண் ஒன்றின் காரணிகளும் மடங்குகளும். இதுல முதலாவது தலைப்பு ஒண்ணு இருக்குது. அது தேவையில்லைன்னு சொல்லி நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். சரியா? இதுல 4.1ன்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கல, நான் அதை ட்ராப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே சரியா? சார். அப்ப முழு எண் ஒன்றின் காரணிகளும் மடங்குகளும். முழு எண் ஒன்றின் காரணிகளும் மடங்குகளும். சாதாரணமா ஒரு எண் ஒன்றின் காரணியாக அமையணுமா இருந்தா அந்த எண் வாரதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பெருக்கங்களை தான் நாங்க நினைக்கல முதல்ல கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த 36 வரணுமா இருந்தா அந்த 36 வர்றதுக்கு எந்தெந்த 2 எண்கள் காரணமாக அமைகின்றன அப்படிங்கிறத முதல்ல நாங்க கண்டுபிடிப்போம். சரியா? அப்ப 36ன் காரணிகளை காண்போம். 36ன் காரணிகளை காண்போம். சரியா? 36ன் காரணிகளை காண்போம். அவ 36ஐ இரு காரணிகளின் பெருக்கமாக எழுதும் முறையை பயன்படுத்தி காரணிகளை காண்க. அப்ப 36 வர்றதுக்கு 1ஐயும் 36ஐயும் பெருக்கினா 36 வரும். 2ஐயும் 18ஐயும் பெருக்கினா 36 வரும். 3ஐயும் 12ஐயும் பெருக்கினா 36 வரும். 4ஐயும் 9ஐயும் பெருக்கினா 36 வரும். 6ஐயும் 6ஐயும் பெருக்கினா 36 வரும். வேற எந்த வழிகள்லையும் 36 வராது. அப்ப இவ்வளவு தான் 36க்கான பெருக்கங்கள். சரியா? சரி சார். சரி, அப்ப இந்த இடத்துல ஒரு முழு எண்ணை இரு முழு எண்களின் பெருக்கமாக எழுதும் போது அவ்விரண்டு எண்களும் முதல் எண்ணின் காரணிகள் ஆகும். எனவே 36ன் காரணிகளாக இந்த அத்தனை எண்களும் வருவாங்க. அப்ப இங்கனைக்குள்ள என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு சொல்லி விளங்கிக்கிறோம். எங்களுக்கு தரப்படுகின்ற எண்ண 2 எண்களின் பெருக்கமாக எழுதணும். எத்தனை எண்களின் பெருக்கமாக எழுதணும்? 2 எண்களின் பெருக்கமாக. அப்ப இந்த 2 எண்களின் பெருக்கமாக எழுதணுமா இருந்தா கட்டாயம் கணக்குல வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். கட்டாயம் கணக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த வாய்ப்பாடு இங்கனைக்குல இல்லைன்னு சொன்னா இங்கனைக்குல கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை வரும். சரியா? ஓகே சார். அப்ப இதுல எல்லாம் எழுத தேவையில்லை. இத பாருங்க, நான் அந்த மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல இந்த இடத்துல இது முதலாவது உதாரணம். சரியா? முதலாவது உதாரணம் சொல்லி போடுங்க. 36ன் காரணிகளை காண்போம். அப்ப 36ன் காரணிகளை காண்ற 36ஐ இரு எண்களின் பெருக்கமாக எழுதும் முறையை காரணிகளை வைத்து காண்க. இங்கிட்டு இந்த இதவலத்தையும் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இதவலத்தையும் எழுதியாச்சு. இறுதியாக காரணிகளை எழுதியாச்சு. சரியா?
ஓகேவா? ஓகே சார். சரி. அப்ப இப்படித்தான் ஒரு எண்ணின் காரணியை நாங்க கண்டுபிடிக்கிறது. அப்ப எங்களுக்கு காரணியை கண்டுபிடிக்கணுமா இருந்தா முதல்ல அந்த 2 எண்களோட பெருக்கமாக நாங்க எழுதிக்கிறோம். அந்த 2 எண்களை முதலாவது என்ன செஞ்சுக்கிறோம் நாங்க பெருக்கமாக எழுதி கொள்ள வேண்டும். அப்படி பெருக்கமாக நாங்க எழுதி கொண்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் காரணியாக எந்தெந்த எண்கள் அதுக்கு காரணியாக வரும் அப்படின்னு எழுதுறதுக்கு. சரியா மகன்? சரி சார். சரி சரி ஓகே. அப்ப இதுல பேலன்ஸ் நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? சரி சார். சரி. ஏன்னா இதுக்கு இந்த இப்ப ஆல்ரெடி நாங்க அங்க நிறைய விஷயங்கள் பார்த்தோம் தானே, அதனால நான் இதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லோடு திணிக்க இல்லை. அப்ப அடுத்த கிளாஸ்ல பாக்குறதுக்காக வேண்டிதான் இதை வச்சிருக்கேன். சரியா? ஓகே சார். சரி. அப்ப கிளியர் தானே? எஸ் சார். சரியா? சரி. அப்ப எல்லாருக்கும் குட் நைட். Thank you sir. Bye sir. Thank you sir. Good night sir. Thank you. Thank you sir. Good night. ஓகே ஓகே ஓகே.